கோபால், பாத்ரூம் வரை வந்துட்டீங்களா கோபால்? லதா, நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெத்துக்கலாமா? கோபால், நடக்காது. அது மட்டும் நடக்கவே நடக்காது கோபால். கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான். அப்பவும் நடக்காது கோபால். ஏன்? ஏன்னா அவரே போனதுக்கு அப்புறம் எதுக்காக வேஸ்டா ஒரு கர்ப்ப பையன், அதை நான் தானம் செய்து விட்டேன் கோபால். பரவாயில்ல லதா, நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தையா இருப்ப. அப்பவும் நடக்காது கோபால். அப்போ சிரிச்சு சிரிச்சு பேசினது, என் கூட ஆடி பாடினது அத்தனையும் நடிப்பா? சொல்லு லதா, நடிப்பா? இல்லை இல்லை இல்லை. ஆமாம் கோபால், ஆரம்பத்துல காதலிக்கிற மாதிரி நடிக்கத்தான் நான் வந்தேன். கொஞ்சம் நடிக்கவும் செய்தேன் கோபால். ஆனா தூய்மையான உங்கள் அன்புக்கு முன்னால் என்னுடைய நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னால நடிக்க முடியலே கோபால், நடிக்க முடியலே. இப்பவும் நான் சொல்றேன் கோபால், என் உள்ளத்திலே அவரை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை. நீங்க வாங்கி தருகிற வீடுகள் பொருட்கள் எல்லாம் நான் வச்சுக்கிறேன். ஆனா என்ன நீங்க வச்சுக்க முடியாது கோபால், வச்சுக்க முடியாது. அடுத்த ஜென்மத்தில் நீங்க எப்ப வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, உங்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன் கோபால், காத்து கொண்டிருப்பேன் கோபால்.